الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد نعلم أنك يضيق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الساجدين. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من الهم والحزن، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் வெகு சமீபமாக நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஒரு கஷ்டமான காலத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு தருகிறான் என்று சொன்னால், அதை தொடர்ந்து நிம்மதியையும் சேர்த்தே தருவது அல்லாஹ்வினுடைய வல்லமை, சுன்னத்துல்லாஹ். ஒருவனுக்கு மன சங்கடங்கள், கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று சொன்னால், அதனை தொடர்ந்து அல்லாஹ் அவனுக்கு நிம்மதியை தருவதற்குரிய வழியையும் அதை தொடர்ந்து அனுப்பி வைப்பான். குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் நபிக்கு இப்படி சொல்லுவான்: இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நபியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கஷ்டத்திற்கு பிறகு லேசை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு பிறகு அவன் பாடத்தை படித்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுவானேயானால் அதற்கு பிறகு நிம்மதியை அவனுக்கு தருகிறோம் என்று அல்லாஹ் வாக்குறுதியை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் தொடர் சோதனைகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு தந்தான். தீனுடைய பணி செய்யும் பொழுது நிறைய சோதனைகள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது நிறைய சோதனைகள். ஒவ்வொரு கூட்டமும் பெருமானாரின் மீது வார்த்தைகள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வை சொல்லாலும் கல்லாலும் அடித்து துன்புறுத்தியவர்கள். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு இப்படி ஆறுதல் சொல்லுவான்: வலகத் நஅலம் அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். நபியே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை பற்றி நமக்கு தெரியும். வலகத் நஅலம், உங்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சதுருக பிமா யதீகு ஸத்ருக், உங்களுடைய மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பிமா யகூலூன், அவர்கள் உங்களை பற்றி ஏசி பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுடைய மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இரண்டு காரணங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லுகிறான். இப்படிப்பட்ட கஷ்டமான காலங்கள் உங்களை அடைந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தால், நீங்கள் முதல் கட்டமாக அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
பெருமானாரினுடைய வழிகளை மாத்திரம் அல்லாஹ் பேசி முடிக்கவில்லை. உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா? அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இப்படிப்பட்ட கஷ்டம் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது அல்லாஹ் அடுத்த காயத்திற்குரிய மருந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகிறான். இது நபி அவர்களுக்கு மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் மன ரீதியான கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களோ, யார் உள்ள ரீதியான புண்படுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சமுதாயத்துடைய சேவைகள் வரும் பொழுது சில நபர்கள் சொல்லால் அடிப்பார்கள், சில பேர் கல்லால் அடிப்பார்கள், சில நபர்கள் வார்த்தையால் தாக்குவார்கள். அவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் நீ செய்தது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தைகளின் மூலமாக காயப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஹரீஸ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, முழு உலகத்தையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுவதில் இவர் பேராசை பிடித்தவர் என்று ஹரீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை அடைந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். முதல் வார்த்தையாக அல்லாஹ் சொல்லுகிறான், பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். தஸ்பீஹ் என்பது நிம்மதியை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனம். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் ஒருவர் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, அவருக்கு எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். இஸ்திக்ஃபார் மிக முக்கியமான ஒரு சாதனம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். அல்லாஹ் சொல்லுகிறான், இது போன்ற குழப்பமா கஷ்டமா, இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் தெளிவாகவே சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் தஸ்பீஹுடைய விஷயத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை நீக்கி விடுகிறான். அது மட்டுமல்ல, வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை அல்லாஹ் தருகிறான். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவங்களுடைய உள்ளத்திற்கு சிரமமா கஷ்டமா, உடனே இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவருக்கு நீங்கும் மனதிற்கு ஒரு ஆறுதலை தருகிறோம். அது மாத்திரமல்ல, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நேரத்தில் அவர் தஸ்பீஹ் செய்யும் பொழுது, இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் அவருக்கு கவலைகளை மாத்திரம் போக்கிவிட மாட்டான், எல்லா விதமான நலவுகளையும் தருவதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் அவருக்கு அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை நாம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய வெகுமதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. வலகத் நஅலம் அன்னக யதீக், நபியே உங்களுடைய உள்ளத்தில் கஷ்டம் ஏற்படுகிறதா, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இரண்டே விஷயங்கள். அதில் முதலாவது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நாமத்தை நாம் மொழிந்தவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் எல்லா நிலையிலேயும் அவருக்கு உதவி செய்வார். நிம்மதியை தேடி இன்றைக்கு கூட்டங்கள் அதிகமாக சென்று கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா என்ற மாகாணத்தில் மாத்திரம் சுமார் 150 மென்டல் ஹாஸ்பிட்டல்கள் அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? தன்னிடத்தில் பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, அழகிய வாகனம் இருக்கிறது, சுற்றிலும் அழகான மனைவி குழந்தைகள் இருந்த போதிலும் இன்றைக்கு மனிதன் நிம்மதியை மாத்திரம் இழந்து கொண்டிருக்கிறார். நிம்மதியை மாத்திரம் இழந்து கொண்டிருக்கிறார். அல் குர்ஆனில் அல்லாஹ் 3 இடங்களில் நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுவதுண்டு. நிம்மதியை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது 3 இடங்களில் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். அந்த 3 இடங்களில் ஒன்று பைத், மனிதன் எந்த வீட்டில் வசிக்கிறானோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான்.
இரண்டாவது இடம் ஜௌஜத்துன் சாலிஹா, ஒரு அழகான நற்குணம் உள்ள ஒரு மனைவியிடத்தில் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது திக்ர், அலா பிதிக்ரில்லா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லா, அல்லாஹ்வினுடைய திக்ரை கொண்டு மாத்திரமே தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதியடைகிறது. மூன்று இடங்களில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு நிம்மதி தரும் இடத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த நிம்மதியினுடைய சாதனங்கள் மனிதனுடைய கையில் இருந்தும் கூட நாளுக்கு நாள் மனிதன் நிம்மதியை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய மலமை மனிதனிடத்தில் துண்டித்து போனது. அல்லாஹ் சொல்லுகிறான், தத்மஇன்னுல் குலூப் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை துதிபாடும் பொழுது அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு நிம்மதியை தந்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டால், அவனுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்பட்டால், முதல் கட்டமாக அந்த கஷ்டம் நீங்குவதற்காக வேண்டி பின்வரக்கூடிய துஆவை அல்லாஹ் அவன் ஓதுவானையானால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். பொருள் தேவையா, மனதில் கஷ்டங்களா, நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறானா? முதல் கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், யா அல்லாஹ், கஷ்டங்களிலேயும் கவலையிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை அவர் அதிகம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கி விடுகிறான், கவலைகளை நீக்கி விடுகிறான். அவர் தேவையாக கை நீட்டக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் லேசாக்கி விடுகிறார். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த கஷ்டத்திலிருந்து மாற்றி விடுகிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டமான சூழ்நிலைகள் மனிதனுக்கு ஏற்படுத்தால் பின்வரக்கூடிய இன்னொரு துஆவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதிகம் ஒரு மனிதன் இந்த தஸ்பீஹாத்துக்களை தன் வாழ்க்கையை மொழிந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த கஷ்டத்திலிருந்து அவனை நீக்கி விடுகிறான். அழகான அர்த்தத்தை கொண்ட இந்த தஸ்பீஹ் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வே எங்களுடைய அத்துணை விஷயத்திற்கும் அல்லாஹ்வே போதுமானவன் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த துஆவை அதிகம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறார். மூன்றாவது தஸ்பீஹை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அழகிய அர்த்தத்தை கொண்ட இந்த தஸ்பீஹ் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், ஒரு மனிதன் உயிர் போகக்கூடிய பயத்தில் இருந்தாலும் இந்த தஸ்பீஹை யார் ஒருவன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செய்கிறானோ அல்லாஹ் அந்த பயத்தை நீக்கி விடுகிறான், அவனுடைய சிக்கல்களை இல்லாமலாக்கி விடுகிறான், அவன் அறியாப்புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான். லா இலாஹ, என்ன அர்த்தம் இதுல? என்னுடைய ரப்பு, படைத்த ரப்பு அல்லாஹ்வை தவிர நீதான், வேறு யாரும் இல்லை. இல்லா அன்த் சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ மிகப்பெரிய பரிசுத்தவானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன், நீதான் எங்களுக்கு பரிசுத்தமானவன், எங்களை இந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்று. அவ்வளவு ஆழமான அர்த்தத்தை கொண்ட இந்த துஆ, பல நபிமார்கள் இந்த துஆவை கொண்டு தனக்கு வந்த சோதனைகளிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் பேசி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் கூட்டத்திலிருந்து வெளியாகி வந்து விடுகிறான். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டம் ஏற்க மறுத்து விடுகிறது. ஒரு நேரத்திலே
தன் கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய வேதனை உங்களை வந்து அடைந்து விடும். பார்த்துட்டு உடனே அந்த கூட்டத்திலிருந்து கிளம்பி விடுகிறார்கள். ஒரு நபிமார்களுடைய கானூன் ரூல்ஸ் என்ன தெரியுமா? அந்த நபி எந்த கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டாரோ அந்த கூட்டத்தை விட்டு வெளியாகிவிடக் கூடாது. இது நபிமார்களுக்குரிய ரூல்ஸ், கானூன். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கிணங்க ஹாஜரா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வனாந்தர காட்டில் விட்டுட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை நோக்கி சென்று விட்டார்கள். அதே போன்று ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பகுதியை நபியாக ஆக்கியிருக்கிறானேயானால் அந்த பகுதியை விட்டும் செல்லுவது என்பது நபிமார்களுக்கு தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் அனுமதித்தால் மாத்திரமே வெளியில் செல்ல வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல கட்டங்களில் நபி மக்களுக்கு அழைப்பை கொடுத்தும் கூட மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹின் பக்கம் வர மறுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமலேயே அந்த கூட்டத்திலிருந்து வெளியாகி விட்டார்கள். உடனே அல்லாஹ் சோதனையை ஆரம்பிக்கிறான். சோதனையின் முகமாக அவர்களுக்கு அதே நிலையிலேயே மீன் வயிற்றுக்குள் செல்லப்படுகிறது. அதே நிலையில் மீன் வயிற்றுக்குள் தங்கி இருக்கிறார்கள். சுமார் 40 தினங்கள் மீன் அவரை விழுங்கவே மீன் கடலுக்குள்ளே மீன் வயிற்றிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யூனுஸ் 3 இரவுகளுக்கு மத்தியில் கும்மிருளிலே அவர் இருந்தார். முதலாவது கடலின் ஆழம் ஒரு இருள், இரவு ஒரு இருள், மீன் வயிறு இன்னொரு இருள். இப்படியாக மீன் வயிற்றுக்குள் பல இருள்களில் அவர் சிக்கிக் கொண்டார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையை அனுபவித்த சகோதரர் யூனுஸ் இந்த திக்ரை மட்டும் அவர் செய்யவில்லை என்றால் லா தகூமு யௌமல் கியாமத்தி அபதா, இந்த திக்ரில அவர் மட்டும் செய்யாமல் விட்டு இருந்தால் கியாமத்து வரைக்கும் அவர் மீன் வயிற்றிலேயே தரிபட்டு இருப்பார் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் இந்த திக்ர் அல்லாஹ்வினுடைய உதவியை எப்படி இழுத்து கொண்டு வந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட சய்யிதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்ஃபிரத் அல்லாஹ்வினிடத்திலிருந்து மன்னிப்பை இழுத்து கொண்டு வந்தது இந்த திக்ர். இப்ப யோசித்து பார்க்கிறோம், திக்ர்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதனுடைய உள்ளத்திற்கு நிம்மதி ஏற்படுகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். இது போன்ற திக்ராத்துக்களை நாம் அதிகம் செய்யும் பொழுது எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் நமக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார். உலக ரீதியான சோதனைகளாக இருந்தாலும், ஆகிரத் ரீதியான சோதனைகளாக இருந்தாலும், உடல் ரீதியான சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திக்ர்களின் மூலமாக அவருக்கு அல்லாஹ் லேசாக்கி தந்து விடுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அடிமைகள் நிறைய வந்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், உடலில் உழைத்து எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது, நீங்க எனக்காக வேண்டி சில துஆக்களை, எனக்கு அடிமைகளை கொஞ்சம் வேலைக்காக வேண்டி அனுப்புங்கள் யா ரசூலல்லாஹ். இந்த விஷயத்தை தான் கேட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடிமைகள் வேண்டுமா அலா உஅதீக 5000 ஷாத்தின், உங்களுக்கு 5000 ஆடுகள் தரவா, அவ் அல்லிமக 5 கலிமாத்தின், அல்லது 5 வார்த்தைகளை கற்றுத்தரவா என்று கேட்கிறாங்க. 5000 ஆடுகள் வேண்டுமா அல்லது 5 கலிமாக்களை கற்றுத்தரவா என்று கேட்டவுடனே அறிவின் திலகம் ஹஸரத் சய்யிதனா அலியின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த 5 வார்த்தைகளை மாத்திரம் கற்றுக் கொடுங்கள், 5 வார்த்தைகள் எனக்கு போதும். சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ காலையில் ஆகிவிட்டாலும் மாலையில் இருந்தாலும் பின்வரக்கூடிய துஆவை ஓதிக்கொள், அல்லாஹ் உனக்கு அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை தருகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்மக்ஃபிர் தம்பி, இந்த வார்த்தையை சொல்லி சொல்றாங்க, அல்லாஹும்மக்ஃபிர் தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, வதய்யிப் கஸ்பி, நான் என்னுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கி விடு. அடுத்து சொல்றாங்க, என்னுடைய குணத்தை
நீ மிக அழகாக மாற்றிவிடு. வகன்னிஅனி பிமா கன்னஅதலி. அடுத்து சொல்லி காட்டுறாங்க, வலா தத்ஹப் பினஃப்ஸி இலா ஷைஇன், என்னுடைய நேரத்தை பயனுள்ள நேரமாக ஆக்கிவிடு. இந்த துஆவை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்ல, ஹஸரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது பெருமானார் இந்த 5 துஆக்களை சொல்லித் தருகிறார்களோ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஹதீஸில் ரிவாயத்துக்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு நேரம் உணவிற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஹஸரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குறுகிய காலத்தில் எப்படிப்பட்ட செல்வந்தர்களாக மாறினார்கள் தெரியுமா? ஃபஜர் நேரத்தில் மாத்திரம் சதக்கா செய்வதற்காக அவர்கள் சுமார் 4000 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவார்களாம். ஃபஜர் நேரத்தில் மாத்திரம் சதக்கா, ஏழைகளுக்கு சதக்கா செய்வதற்காக வேண்டி மாத்திரம் 4000 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களேயானால் அல்லாஹ் பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தந்திருக்கிறான் யோசித்து பார்க்கிறோம். துஆக்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை இழுத்து கொண்டு வரக்கூடிய சாதனம் இந்த துஆ. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டே இருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு மழை இல்லையா, உடனே நாம மழையை தருகிறோம். யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நாம செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் வானத்தில் இருக்கக்கூடிய மழையையும் கொண்டு வரக்கூடியது. வயம்திதுக்கும் பி அம்வால் வ பனீன். உங்களுக்கு செல்வம் இல்லையா, காசு இல்லையா, இஸ்திக்ஃபாரை செய். அல்லாஹ் காசை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். குழந்தை இல்லையா, முயற்சி செய். இஸ்திக்ஃபாரோடு நீ செய்வாயானால் அல்லாஹ் குழந்தை செல்வத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். வயம்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத். உங்களுக்கு நிலபுலங்கள் இல்லையா, தோட்டம் துறவுகள் வேண்டுமா, இஸ்திக்ஃபாரை செய். அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். வைஜஅல்லக்கும் மன்ஹாரா. அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், இவ்வளவையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அடுத்து அல்லாஹ்வினுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். எவ்வளவு வேதனையான வார்த்தை. மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. ஏன் என் பக்கம் வருவதில்லை நீங்கள்? அல்லாஹ் கேட்கிறான், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. அப்படிப்பட்ட அனைத்தையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஏன் திரும்பி வருவதில்லை? அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், காத்து கொண்டிருக்கிறான். அடியார்களிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை அல்லாஹ் அவ்வளவு பிரியப்படுகிறான். அப்ப முதலாவது பாயிண்ட், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். நபியே, உங்களுக்கு உள்ளத்தில் கஷ்டம் ஏற்படுமேயானால் நீங்கள் முதல் கட்டமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். தஸ்பீஹ்கள் என்பது பல வகையில் இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீமாக இருக்கலாம், அதைத் தொடர்ந்து லா இலாஹ இல்லா அன்தவாக இருக்கலாம். இப்படியாக தஸ்பீஹுடைய வளமைகளை அதிகமாக்கிக் கொண்டே இருப்பது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வகும் மினஸ் சாஜிதீன். பெருமானாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக முக்கியமான கஷ்டத்தினுடைய தீர்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய 2வது சாஜனம் சஜ்தா. கஸ்ரத்து சுஜூத் என்று அரபியில் சொல்லுவாங்க. அதிகமான சஜ்தாக்கள் எந்த முகத்தில் இருக்கிறதோ அந்த முகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கஷ்டங்களை விட்டு நீக்கி விடுகிறார். வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளா, கடன் பிரச்சனையா, அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளா, மன ரீதியான பிரச்சனைகளா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லித் தரக்கூடிய 2வது மிக முக்கியமான சாதனம் வக்கும் மினஸ் சாஜிதீன். நபியே, நீ சஜ்தா செய்பவர்களோடு சேர்ந்து சஜ்தா செய். நாம நினைக்கிறோம் தனியா உட்கார்ந்து சஜ்தாக்கள் செஞ்சிடலாமே, அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், சேர்ந்து நீங்கள் சஜ்தா செய்யுங்கள். எந்த அளவிற்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களோடு சேர்ந்து நாம் சஜ்தா செய்கிறோமோ இந்த சஜ்தாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கத்ரத்து சுஜூத். ஒரு மனிதன் படைத்தவனுக்கு முன்னால் சிரம்பணியும் பொழுது படைப்பினங்களின் பக்கம் தேவையாகுவதை அல்லாஹ் நிறுத்தி விடுகிறான். ஏன்னா என்னுடைய கனெக்ஷன் ஒரு சின்ன கரண்டோட கிடையாது, என்னுடைய கனெக்ஷன் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மோட. அல்லாஹ் சொல்லுகிறான், படைப்பினங்களுடைய உள்ளம் என் கையில் இருக்கிறது. படைப்பினங்களுடைய உள்ளம் என் கையில் இருக்கிறது, தான் நாடியவாறு உள்ளத்தை திருப்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இப்போ யோசித்து பார்க்கிறோம், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கும் இரண்டாவது மிக முக்கியமான சாதனமாக அல்லாஹ் சொல்லுவது இதுதான், வகுன் மினஸ் சாஜிதீன். உடனே பிரச்சனைகள் ஏற்பட்டால் சஜ்தாக்களை அதிகமாக செய்வது, அல்லாஹ்விடத்தில் கேட்டு மன்றாடுவது. வைதா ஃபஸ்யா அம்ருன், பெருமானார் தன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்படுமையானால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள். காரணம் என்ன தெரியுமா? தொழுகையில தான் அதிகமான சஜிதாக்கள் இருக்கிறது. தொழுகையினுடைய உறுப்புகளிலேயே, தொழுகையினுடைய செயல்களிலேயே அதிகம் அல்லாஹ்விற்கு பிடித்தது இந்த சஜிதா தானா. காரணம் என்ன? மனிதனுடைய உயர்வான உறுப்பாகிய தலைய அல்லாஹ்விற்கு முன்னால் பூமியின் பக்கம் சிரம்பணிகிறான். பார்த்தீர்களா? இதை அல்லாஹ் அதிகம் விருப்பப்படுகிறான். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாய் இந்த சஜிதாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி விடுகிறான். அப்படிப்பட்ட இரண்டு தன்மைகள், அதிகமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அதிகமான சஜிதாக்கள் செய்வது, இந்த இரண்டு காரணங்களையும் பெருமானாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காரணமாக மருந்தாக சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து இதை செய்து வந்ததால் அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பெருமானாரை பாதுகாத்தான். யூதர்கள் திட்டம் தீட்டினாங்க, பெருமானாருடைய கதையெல்லாம் முடித்து விடலாம். விருந்திற்கு கூட்டி வந்து மேலிருந்து பாறையெல்லாம் உருட்டி கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டது. தாயிஃப் நகரத்தில் கல்லால் எரிந்தும் சொல்லால் எரிந்தும் பெருமானாரை வாட்டி வதைக்கப்பட்டது. எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பெருமானார் வெற்றி பெற்று வந்தார்களே. ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லி தந்த இந்த இரண்டு அமல்கள், ஒன்று கஸ்ரத்து தஸ்பீஹ், அதிகமான அல்லாஹ்வை தஸ்பீஹாத்துக்கள் செய்வது, இரண்டாவது கஸ்ரத்து சுஜூத், அதிகமான சுஜூதுக்களை நாம் செய்து கொண்டே இருப்பது. இந்த இரண்டு அமல்களையும் தொடர்ந்து தன் வாழ்க்கையில் பின்பற்றி அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல் அடியார்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.